இப்போ என்னைய பொறுத்தவரைக்கும் இது எல்லாமே எதிர்பார்த்த ஒன்று தான். ஏன்னா ஆரம்பத்தில் இந்த சென்சார் போர்டு நடந்துக்கிற விஷயங்களையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் தற்செயலாக நடக்கலை. அப்புறம் ஜனநாயகன் படத்துக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்னால இவங்க இப்படியெல்லாம் நடந்துக்கலை அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. முக்கியமாக இதுக்கு பின்னால் ஒரு அரசியல் நோக்கம் இருக்குது. பாஜக விஜயை தன் வழிப்படுத்துவதற்காக இந்த படத்தை ஒரு ட்ரம்ப் கார்டாக பயன்படுத்தி சில வேலைகள் பார்க்குறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். நம்ம மட்டும் இல்லை, பொதுவாகவே பார்க்குற மக்களுக்கே தெரியும் இதுக்கு பின்னால் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்ட்டு. அதனால் நான் ஆரம்பத்தில் நினச்சது என்னென்னா, இவங்க 9ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குவாங்க. அதுக்கடுத்து பொங்கல் 15ஆம் தேதியிலேருந்து பொங்கல் விடுமுறை, அந்த நாள்லையும் இந்த படம் வராத அளவுக்கு ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை போடுவாங்கன்னு தான் நினச்சேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இந்த 2 நீதிபதிகள் அமர்வு கொடுத்திருக்கிற அந்த தீர்ப்பை பார்க்கும்போது இவர்கள் நினைத்தது நடந்து விட்டது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்.